அண்ணாமலை ஒதுங்குகிறாரா அல்லது ஒதுக்கப்படுகிறாரா? இன்னும் நல்லா வேற மாதிரி வைக்கணும். தம்ப்நெயிலுக்கு மாதிரி ஒதுங்குகிறாரா பதுங்குகிறாரா? இல்ல, பதுங்குகிறாரான்னு நான் சொல்றேன். நீங்க தம்ப்நெயில் யோசிக்கணும். நீங்க பாய போறாரா? பதுங்கி பாய போறாரா? அண்ணாமலை அவர்கள் ஒரு சூடு கெட்டிக்கார அரசு. அவருக்கு நிதானமாக இருக்க தெரியும். யாரும் சொல்லித் தர வேண்டும். அவர் அரசியலை படித்தவர், ஃபுல் அப்சர்வ் பண்ணவர். அவர் டிகிரி, நான் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அண்ணாமலை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னும், அண்ணாமலை ஒரு பாடமும், அண்ணாமலை வந்து அவர் தெரிஞ்சு வந்திருக்கிறாருன்னு கூட நான் 3-4 வீடியோ அட்லீஸ்ட் அண்ணாமலை பத்தி மட்டுமே டிகோட் பண்ணி போறேன். அவர் என்னைக்கு கேம்பஸ் சென்டர்ல எனக்கு வந்து இந்த படிப்பு வேண்டாம், இந்த வேலை வேண்டாம்னு போனார், அன்னையில இருந்து கவனிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணும் தேமுதிகவுக்காக மாஃபா பாண்டியராஜன் அவருடைய தேர்தல் பணி புரிஞ்சது அவர் அரசியலை படித்தார். ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கும் போது அரசியல்வாதிகளை பூரா படிச்சுட்டே வர்றாரு. சட 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 இறங்கி அடிச்சிருக்கு. அப்ப அவருக்கு நிறைய விஷயங்கள் நோ ரவுண்ட். இது சோதனை காலம், நோ ரவுண்ட், போதாத காலம். உங்களுக்கு 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 தோனி 10 மேட்ச்ல டக் அடிச்சாலும் தோனி வந்து கேலரியில இருந்து எங்களை பார்த்துட்டு இருக்கணும்னு ஒட்டுமொத்த கேலரி விரும்பும். தோனி இருக்கும், அவ்வளவுதான். இல்ல நாங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆறவனுக்கே இவருக்கு 30 வருஷம் வரலாறு இருக்கு. நான் 100 முறை சொல்லிருக்கேன்.